வந்து இன்றைக்கி விரதம் இருப்பது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் அப்படியே மறந்துக்கிட்டே வர ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் விரதம் இருப்பது அப்படிங்கிறது வந்து உடலுக்கு எவ்வளவு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அதாவது இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் நோன்பு நோட்பது அப்படிங்கிறத வந்து ஒரு கடமையாகவே வச்சுருக்காங்க. அவங்க வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே அந்த விஷயம் இருக்குது. வருடம் பூரா எப்படி உணவு உண்டாலும் எப்படி இருந்தாலும் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது அவங்களுடைய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அவங்களுடைய அந்த மார்க்கத்தில். அது ஏன் அப்படின்னா அந்த ஒரு மாத காலம் அவங்க விரதம் இருந்து அந்த உடலையும் உடல் உள்ளுறுப்புகளையும் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறாங்க. உடலை தூய்மைப்படுத்தி இரத்தத்தை தூய்மைப்படுத்தி உடல் உள் உறுப்புகளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள நிறைய விரதங்கள் இருந்திருக்காங்க, நிறைய விரதங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் கேளுங்க. சதுர்த்தி விரதம், ஏகாதசி விரதம், சிவராத்திரிக்கு ஒரு விரதம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, பிரதோஷ விரதம். விரதங்கள்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ விரதங்கள் நம்மளுடைய இதில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த விரதங்கள் எல்லாம் இருக்கிறோமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். குழந்தை இல்லையா, சஷ்டி விரதம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விரதம் இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த விரதத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட இறைசக்திக்கு உகந்த நாளில் திதியில் இப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது மாதிரி சில பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பாங்க, சில பேர் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க, துர்க்கைக்கு விரதம் இருப்பாங்க, அது மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அந்த காலத்துலலாம் விரதங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்தது லைஃப்பில். இப்போ அதற்கு நேரமும் இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்றைய சூழல். இதை வந்து மாற்றணும். இதை மாற்றி நம்ம வந்து அந்த விரதம் இருக்கிறப்ப வந்து ஒரு நாள் விரதம் இருக்கலாம், அல்லது தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு விரதம் இருக்கலாம், ஒரு வாரம் விரதம் இருக்கலாம், ஒரு மண்டலம் விரதம் இருக்கலாம். ஒரு மண்டலம் அப்படிங்கிறப்போ டெய்லி சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லலை. ஒரு வேளை உணவு, ஒரு வேளை நீராகார உணவு, ஒரு வேளை பழ உணவு, இயற்கை சமைக்காத உணவு, இந்த மாதிரியெல்லாம் நம்மளே வகுத்துக்கிட்டு நம்ம அந்த விரதங்களை நம்ம கடைபிடிக்கணும். விரதங்களை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும். அதான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுன்னு சொன்னால் புத்துணர்வு பெறும். உடல் உள் உறுப்புகள் எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த விரத நாட்களில் நம்ம வந்து ஒரு தண்ணி குடிக்க மாட்டோம், உணவு உண்ண மாட்டோம், எந்த வித இன்டேக்குமே இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், உடல் வந்து உள் உறுப்புகள் வந்து அப்படியே அமைதியாக ரெஸ்ட்டில் இருக்கும். இப்போ பொதுவாகவே நம்மளே வந்து இந்த மேல் உடம்புக்கே வந்து ரெஸ்ட்டு ரொம்ப அவசியமாக இருக்குது இல்லையா. தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கி சாப்பாடு கூட வேண்டான்னு படுத்து பேசாமல் தூங்கி இந்த உடம்பை அப்படியே கிடப்பில் போட்டு இருந்தோம் அப்படின்னாக்க என்ன பண்ணோம், அந்த உடம்பு வந்து மறுநாள் வந்து நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம வந்து வேலை பார்ப்போம் இல்லையா. அப்படி தான் உடல் உள் உறுப்புகளுக்கும் நம்ம ஓய்வு கொடுக்கணும். விரதம் என்ற பெயரில் ஓய்வு கொடுக்கணும். விரதம் இருப்பது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப அப்படியே கலோக்கியலாக ரொம்ப எளிமையாக நான் வந்து சொல்லிட்டேன். ரொம்ப அப்படியே இது இல்லாமல் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து விரதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயமாக்கிக்கணும். வாரம் ஒரு நாளோ அல்லது 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ அல்லது மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படி வச்சுக்கணும். ஏதோ ஒரு நாள் நம்ம வயிற்றுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அப்படியே முதல் நாளே அப்போ வந்து முதல் நாள் நைட்டு உட்காந்து நல்லா சாப்பிடக்கூடாது. முதல் நாளே மிதமான உணவோட 6 மணி 7 மணியோட உணவு சாப்பிட்றத நிறுத்திக்கணும். மறுநாள் காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு அதோட அப்படியே இருந்துடலாம். சில பேருக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நீராகாரங்களாக கஞ்சி உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அதாவது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட வயிற்றுக்குள்ள ஹெவியாக போடாமல் ரொட்டீனாக நம்ம ஹெவியாக கண்டதையும் தள்ளுறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் நம்ம அப்படியே அதை வந்து ரொம்ப மைல்டாக்கி அப்படி படிப்படியாக கூட அந்த விரதத்துக்குள்ளார நீங்கள் வரலாம். முதல் வாரம் வந்து திட உணவுகளை நிறுத்தணும், கஞ்சியாக சாப்பிட்ணும். அடுத்த வாரம் வந்து கஞ்சியை நிறுத்திட்டு கொஞ்சம் பழ வகையாக சாப்பிடணும். அடுத்த வாரம் வந்து பழத்தையும் நிறுத்திட்டு தண்ணியாக சாப்பிடணும். மறுவாரம் தண்ணியும் நிறுத்திடலாம். இந்த மாதிரி அப்போ விரதம் முடிக்கிறப்ப என்ன பண்ணலாம், விரதம் முடிக்கிறப்ப சாயங்காலத்துலேயோ ஒரு மாலை 6 மணிக்கு மேலேயோ விரதம் முடிக்கிறப்ப ஒரு பாலும் வாழைப்பழமும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்லாம். அல்லது கஞ்சி, பொங்கல், இந்த மாதிரி காரம் இல்லாத உணவு வகைகளை கொஞ்சமாக சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். சில பேர் ஒரு வாழைப்பழத்தையும் பாலையும் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. மறுநாள் காலையில் தான் அந்த ரொட்டீனுக்குள்ளே போவாங்க. அந்த மாதிரியும் இருக்கலாம். அறிவியல் சார்ந்த ஒரு விஷயந்தான் விரதம் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள்
அறிவியலை ஆன்மீகமாக்கி தான் நமக்கு புகுத்துறாங்க. நம்மளை இது வந்து சயின்ஸு இதெல்லாம் படித்து இதுபடி நீ நடந்துக்கன்னு சொன்னால் நம்ம அதுபடி நடக்க மாட்டோம் இல்லையா? அதனால எல்லா விஷயங்களையும் இறைசக்தியோடு தொடர்பு படுத்தி அப்போ வந்து அதை நம்மளை செய்ய வைக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம், நம்ம அந்த இறைபக்தி உணர்வோடு நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு செஞ்சோம். அதனால தான் அறிவியல் தான் இது, விஞ்ஞானம் தான் ஆன்மீகம். இந்த எல்லா விஷயமுமே ஆன்மீகம், அறிவியல், விரதம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய இந்த உடலை பேணி பாதுகாப்பதற்கும் நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் தான் இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நம்மளை ஈடுபடுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்.